இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் அலர்ஜிஸ் இருக்குது. இப்படி இல்லாமல் அலர்ஜி வருமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் நானே அந்த வலைக்குள்ளே இப்போ சிக்கிக்கிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் சீசனில் போலன் அலர்ஜி வரும்ல, அதுலேருந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை, சாப்பிட்டா தொண்டை அரிக்கும். அதில் இந்த பலாப்பழமும் ஒன்று. பலாப்பழம் யாருக்கு தான் பிடிக்காது, ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஒன்று தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட்டேன் அப்படின்னா வாமிட் வந்துடும். இது Thursday ஈவினிங் எடுத்த வீடியோ. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எப்போவுமே வீக் டேஸ்லலாம் பீச்சுக்கு வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். அவங்க பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே சடனாக பிளானை போட்டு கேல்வஸ்டன் பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். எங்கள் வீட்லேருந்து 1 hour டிரைவு. அன்றைக்கி கரையில் நிறைய இந்த மாதிரி மட்டி கும்பலாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அலை வர சத்தத்தை கேட்டு அட் அ டைமில் எல்லா மட்டையும் ஒரே டைமில் மேலே எழுதிருச்சிச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி பீச்சில் ஃபுல்லாக அந்த வேலை தான். இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோ கேப்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் உஷாராயிடுச்சா என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு கூட்டமாக எழுந்திரிக்கவே இல்லை. மீனை பிடிச்சா ஒன்று சாப்பிடணும், இல்லைனா எடுத்துகிட்டு போய் அதோட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும். என்ன பண்ணுதுன்னே தெரில, ரொம்ப நேரமாக அந்த மீனை கீழே போட்டு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டே இருக்குது. ஒரு வேளை இதுதான் அதோட சாப்பிட்ற டெக்னிக்கோ. நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம், அதையே தான் திரும்ப பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிட்ட போனேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் அது பறந்து போச்சு. அன்றைக்கி வெதர் கொஞ்சம் க்ளவுடியாக, எங்கள் ஏரியாலாம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதனால் பீச்சுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு 7 மணிக்கு தான் பீச்சுக்கே வந்தோம். வரும்போதே வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸு, இந்தியன் ஸ்டோரில் பஃப்ஸு, சமோசா இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா பசங்க வீட்டில் சாப்பிட்றத விட வெளியில் வந்தால் தான் நிறைய ஸ்நாக்ஸும் கேட்பாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் தான் பீச்சில் இருந்தோம். ஆனால் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்டிங்காக இருந்துச்சு.